Good morning student, welcome to SS group. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல யூனிட் ஃபர்ஸ்ட்ல எக்ஸசைஸ் 1.3ல 10th சம் பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு உமனோட ஃபோர் ஹேண்ட் லென்த்தையும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ஹைட்டை வந்து ஒய்ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 4 சம்மு கொடுத்துருக்காங்க. இதில் 4 சம்மு இதில் மெயினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = ax + bன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய மெயினான கொஸ்டின். இதில் 4 சம்மு கொடுத்துருக்காங்க. 4 சம்மும் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மு என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க நம்ம என்ன கண்டுபிடினா டொமைன் கோடொமைன் கண்டுபிடிப்போம். நம்ம இது எக்ஸ், இது வந்து ஒய். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 35, 45, 50, 55. அண்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ 56, 65, 69.5, 74. அதாவது ஒரு உமனோட 400 லென்த்து வந்து 35 சென்டிமீட்டரில் இருந்துச்சுன்னா அவங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கணும்னா 56 இன்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த பக்கம் 4 வேல்யூ, இந்த வயலில் ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 35 எதோட கனெக்ட் ஆகுதுன்னா 56ஓட, 45 எதோட கனெக்ட் ஆகுதுன்னா 65ஓட, 50 எதோட கனெக்ட் ஆகுதுன்னா 69.5ஓட கனெக்ட் ஆகுது, 55 எதோட கனெக்ட் ஆகுதுன்னா 74ஓட. அப்போ ஒன்னோட ஒன்று இது கனெக்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன நிறுவோம், இது டொமைன் கோடொமைன். therefore every element in domain has unique image in கோடொமைன். டொமைனில் இருக்கிற எல்லா இமேஜும் கோடொமைனில் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் this relation is a function. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பி, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா y = ax + bன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ 35னா ஒய்யோட வேல்யூ 56. ஃபஸ்ட்டு 2 புள்ளிகளை எடுத்துக்க போகிறோம். 35 × 56. இது எதோட வேல்யூனா எக்ஸ் கம்மா ஒய்யோட வேல்யூ. இது எக்ஸு, இது ஒய். அப்போ இதில் நம்ம பிரதியிட போகிறோம். ஒய்யோட வேல்யூ என்னது 56 = a × எக்ஸோட வேல்யூ 35 + b. 56 = 35a + b. இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். 35a + b = 56. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா செகண்ட் புள்ளிகளை எடுத்துக்க போகிறோம். 45, 65. இதுவும் என்னென்னா எக்ஸ் கம்மா ஒய். இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இதை இந்த ஃபார்முலா பிரதிபலம் y = ax. அவனே கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. y = ax + bன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்யோட வேல்யூ என்னது 65 ப்ளஸ் a × எக்ஸோட வேல்யூ 45 + b. அப்போ 65 = 45a + b. இது இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். 45a + b = 65. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 in 1 சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 எது, 45a + b = 65. ஈக்குவேஷன் 1 என்னது பாருங்கள், 35a + b = 56. சிம்பிள் மாற்ற போகிறோம். மைனஸ் மைனஸ் மைனஸ், பிக்கு b ப்ளஸ் பிக்கு மைனஸ் b கேன்சல் ஆகிடுச்சு. 45ல் 35 போச்சுன்னா 10a = 65ல் 56 போச்சுன்னா 9. 10a = 9. நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தான் தேவை. அப்போ a = 9/10. இப்போ அடித்தோன்னா a =
9 10 டேபிளால் அடிக்க போகிறோம். இது கேன்சல் ஆகிறப்ப 0 வச்சுன்னு இங்கே ஒரு 0 சேர்த்து போகிறோம். 9 ஆர் 90 10 9 சார் அப்போ 0. அப்போ 0.9 ஏவோட வேல்யூ நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், A = 0.9 in 1 subtract. ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 35A + B = 56ன்னு கிடச்சிருக்கு. இதில் ஏவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 35 × 0ஓட வேல்யூ 0.9 + B = 56. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருக்க போகிறோம். 35 × 0.9 இதை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 31.5. 31.5 + B = 56. அப்போ பியோட வேல்யூ தான் தேவை. B = 56. இந்த 31 இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வந்துடும். 31.5 B = இப்போ என்ன பண்ணோம், 56ல் 31 போயிடுச்சுன்னா பாருங்கள், 56.00.05. இப்போ இது 0வாக போகுமா, போகாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கம் 1 நம்ம கடை வாங்கிக்க போகிறோம். வாங்கினா 10 10ல் 5 போச்சுன்னா 5, மீதி என்ன இருக்குன்னா இங்கே 5 தான் இருக்கும். 5ல் 1 போச்சுன்னா 4, இங்கே என்ன இருக்குன்னா 5, 5ல் 3 போனால் 2, 24.5. நமக்கு பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, find the height of a woman whose forehand length is 40 centimeter. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸோட வேல்யூ அவங்களே 40 சென்டிமீட்டர் லென்த்து கொடுத்துட்ருக்காங்க. நம்மளை என்ன பண்ணணும்னா ஹைட்டு ஒய்யை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 40ன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட வேல்யூ என்னது 0.9 கண்டுபிடிச்சிட்டோம். பியோட வேல்யூ 24.5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா என்னது, y = ax + b. இதில் நம்ம என்னென்ன வேல்யூ கிடச்சி அதை அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். y = ax + b. நம்மளுக்கு என்ன கிடச்சிது, y தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு 0.9 கிடச்சிருக்கு. ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 40 கிடச்சிருக்கு. ப்ளஸ் 24.5 பியோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம், y = இந்த 0.9 40 கூட இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 0.5 9 × 40 0 0 9 36க்கு 6 30. அப்போ அந்த 3 அப்படியே தான் வரும். அப்போ 36.0. அப்போ 36.0 ப்ளஸ் இந்த 24.5 இது அப்படியே வருங்களா. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 36.0 24.5 ஆட் பண்ணால் 5 6 4 ஆட் பண்ணால் 10க்கு 0 மிச்சம் 1 3 1 4 5 6. அப்போ ஒய்யோட வேல்யூ 60.5 இன்ச்சஸ்ன்னு எழுதுனா தான் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து 4th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் find the length of forehand. 4th sum find the length of forehand of a woman her height is 53.3 இன்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் கொடுத்துட்டாங்க. ஒய் என்ன இன்ச்சஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஹைட்டை
ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அப்போ ஒய் என்ன கொடுத்துருக்காங்க 53.3ன்னு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு ஏவோட நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 0.9, பி கண்டுபிடிச்சோம் 24.5. நம்மளுக்கு என்ன பண்ணணும் y = ax + b. இதில் கிடைச்சிக்கிற வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். y நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 53.3 = a என்னது 0.9 இந்த கொஸ்டின் இருக்கிற x ப்ளஸ் b என்ன கொடுத்துருக்காங்க 24.5. இப்போ இரண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட போகிறோம். 53.3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் வந்துடும். 24.5 = 0.9x. இப்போ 53ல் பாருங்கள் 53.3 24.5 3ல் 5 ஆகுது. 10ல் 1 கடை வாங்கிக்கினா என்ன ஆகும் 13. 13ல் 5 போனால் 8. இது என்ன இருக்கும் 2. 2ல் 4 போகாது. 10ல் 1 12. 12ல் 4 போனால் 8. இங்கே என்ன இருக்கும் 4 தான் இருக்கும். 4ல் 2 போனால் 2. எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு பாருங்கள் 28.8 = 0.9x. இப்போ எக்ஸ் தான் நமக்கு தேவை. எக்ஸ் எங்கே வச்சுன்னா இந்த 0.9 இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். இந்த பக்கம் கொண்டு வந்தால் 28.8 டிவைடேட்டில் வந்துடும் 0.9 = x. அப்போ x = 28.8 / 0.9. 0.9 இது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10th டேபிளை வச்சு ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ண போகிறோம். பண்ணுங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள் 288 இங்கே என்ன வரும்னா 9 வரும். இப்போ நம்ம இதை அடிக்க போகிறோம். என்ன பண்ணுங்கள் எத்தனை டேபிளை அடிக்க முடியும்னா 30 + 96 வருங்களா? அடுத்து என்ன பண்ணுன்னா 32 டேபிளால் அடிக்கலாம் 9th டேபிளை. அப்போ x = 32 சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் நம்ம எழுதுனா தான் நம்மளுக்கு மார்க்கு கிடைக்கும். இப்போ கொடுத்துக்கிற எல்லாமே 4th சம்மும் நம்ம இப்போ என்ன பண்ணோம் ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்த 10th சம்மு. இதோட இந்த யூனிட் முடிவடைது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.4 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.